மற்றொரு அண்மை தகவலாக பார்த்து வருவது தாவேக அரசை நோக்கி தற்போது முன்னாள் சபாநாயகர் அப்பாவு பல கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் உருவாக்கிய முதலீடுகளுக்கு புதிதாக புரிந்துணர்வு ஒப்பம் போட்டுள்ளது என்று தாவேக அரசை நோக்கி அப்பாவு பல அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தொழில் முதலீடு தனது ஆட்சியில் உருவாக்கிய திட்டங்கள் போல் காட்சிப்படுத்துவதற்காக ரீல்ஸ் போடும் முதல்வரே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று தற்போது அப்பாவு தெரிவித்திருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் முதலீடு வைத்துள்ள ஒரு சாமானியர் 10,000 கோடியில் தொழில் முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று அப்பாவு தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் ஒசூர் புதிய விமான நிலைய பணிகளை முடக்கிவிட்டு தனது தொழில் நண்பர்களான ஆந்திரா கர்நாடகாவிற்கு துணை போகிறார் டப்பிங் முதல்வர் விஜய் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் செயல் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் இல்லையா சிஎம் சார் என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் தாவேக அரசை நோக்கி. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது தொழில் முதலீடு தனது ஆட்சியில் உருவாக்கிய திட்டங்கள் போல் காட்சிப்படுத்துவதற்காக ரீல்ஸ் போடும் முதல்வரே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் முதலீடு வைத்துள்ள ஒரு சாமானியர் 10,000 கோடியில் தொழில் முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் தற்போது அப்பாவு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் உருவாக்கிய முதலீடுகளுக்கு புதிதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது தாவேக அரசு என்று அப்பாவு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். பரந்தூர் ஒசூர் புதிய விமான நிலைய பணிகளை முடக்கிவிட்டு தனது தொழில் நண்பர்களான ஆந்திரா கர்நாடகாவிற்கு துணை போகிறார் டப்பிங் முதல்வர் விஜய் என்றும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் செயல் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் இல்லையா சிஎம் சார் என்றும் முன்னாள் சபாநாயகர் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.